சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் லைஃப் லாங் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான், அடுத்தவங்க வச்சுருக்கிறத பார்த்து ஆசைப்படக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறதையே பத்திரமா வச்சுக்கணும், எப்படி சில விஷயங்கள். ஸோ சின்ன வயசுலேருந்து எதுவுமே வீட்டில் போய் நாங்கள் 3 பேருமே அவங்க வச்சுருக்காங்க அதனால் எனக்கு இது வேணும்னு எப்போவுமே அடம் பிடிச்சதில்ல. அப்பா அம்மாவை பார்த்து என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை வச்சு 100% ஹாப்பியாக இருப்போம். ஸோ அந்த பழக்கம் ஆஃப்டர் மேரேஜும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு என்ன இன்கமோ அதுக்குள்ளே தான் நான் ஃபேமிலியோட செலவுகள் எல்லாத்தையுமே பண்ணுவேன். என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக அதிகமாகவும் பண்ண மாட்டேன், இல்லைங்கிறதுக்காக மனசொடைஞ்சு போக மாட்டேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதில் நான் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுமோ அப்படி தான் என் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பழக்கம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வந்தது தான். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ₹1000 பட்ஜெட் கொடுத்து ஒரு சாரீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாலுமே, நான் 500, 600 ரேஞ்சுக்கு தான் பார்ப்பேன். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே அந்த 1000க்குள்ளே முடிக்கணும்னு பார்ப்பேன். அவங்களே இல்லை 1000க்கும் வாங்கிக்கோன்னு